Hello everyone, myself Arshan. So இன்னைக்கு வந்துட்டு Re-entrancy அப்படிங்கிற Ethernaut சேலஞ்சை போயிட்டு தான் நம்ம வந்துட்டு சால்வ் பண்ண போகிறோம். ஸோ கீழே வந்துட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சேலஞ்சுக்கான சோர்ஸ் கோட் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த சேலஞ்சை நீங்கள் வந்துட்டு வின் பண்ணணும்னா இந்த Re-entrance அப்படிங்கிற கான்ட்ராக்டோட பேலன்ஸை நம்ம வந்துட்டு 0க்கு கொண்டு வரணும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி எந்த இடத்துல இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த வித்ட்ரா ஃபங்க்ஷனில் ஒரு இஷ்யூ வந்துட்டு இருக்குது. என்ன அப்படின்னா ரீஎன்ட்ரன்சி அட்டாக் நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. எப்படி வந்துட்டு சொல்கிறேன் அப்படின்னா இங்கே வந்துட்டு நம்ம ஒரு லாஜிக் ரைட் பண்ணியிருக்கோம் கரெக்டாக. ஸோ ஆக்சுவலாக இந்த லாஜிக் எதுக்கு அப்படின்னா இன்னொரு அட்ரஸுக்கு ஈத்தரை சென்ட் பண்ணுற லாஜிக். ஸோ இந்த லாஜிக் ரன் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்துட்டு பேலன்ஸே அப்டேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இன்னும் வந்துட்டு உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நம்ம இந்த சோர்ஸ் கோடை போயிட்டு கோத்ரூ பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டொனேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி யார் வேணாலும் ஈத்தரை இந்த கான்ட்ராக்ட்டுக்கு சென்ட் பண்ண முடியும். ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு பேலன்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி ஒருத்தவங்க சென்ட் பண்ண ஈத்தர் பேலன்ஸை வந்துட்டு கெட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபைனலாக வித்ட்ரா ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ இது எதுக்கு அப்படின்னா நம்ம எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஈத்தரை சென்ட் பண்ணோமோ அது திரும்ப வந்துட்டு வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த வித்ட்ரா ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ளார நம்ம வந்துட்டு போவோம். இந்த இஃப் கண்டிஷனில் வந்துட்டு என்ன செக் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வித்ட்ரா பண்ணுற நினைக்கிற அமௌண்ட் வந்துட்டு உங்களோட பேலன்ஸை விட கம்மியாக இருக்கா இல்லை வந்துட்டு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். ஸோ அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களோட அட்ரஸுக்கு ஈத்தர் வந்துட்டு சென்ட் ஆகும். ஓகேவா? ஸோ சென்ட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ரிசல்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அதாவது அந்த கால் மெத்தட் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த இஃப் கண்டிஷன் வந்துட்டு ட்ரூ ஆகிடும். அண்ட் ஃபைனலாக நம்மளோட பேலன்ஸில் நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு வித்ட்ரா பண்ணோமோ அது வந்துட்டு மைனஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், கெட் நியூ இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு மெட்டாமாஸ்க் வந்துட்டு பாப்பப் ஆகும். ஸோ ஜஸ்ட் கிளிக் கன்ஃபார்ம் அண்ட் இந்த டிரான்சாக்ஷன் முடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நான் இன்ஸ்பெக்ட் டேப் வந்துட்டு போயிடுறேன். கன்சோல் நான் வந்துட்டு கன்சோல் வந்துட்டு கிளியர் பண்ணிக்கிறேன். பர்ஃபெக்ட். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த கான்ட்ராக்டோட நியூ இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதை நான் வந்துட்டு காப்பி பண்ணிக்கிறேன். ரைட்? ஸோ காப்பி பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ரீமிக்ஸ் ஐடி வந்துட்டு வந்துடலாம். ஸோ இப்போதைக்கு இந்த அட்ரஸ் வந்துட்டு நம்மளுக்கு தேவைப்படாது, லேட்டராக தான் வந்துட்டு தேவைப்படும். ஸோ இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், நியூவாக ஒரு லாஜிக் வந்துட்டு ரைட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இங்கே போய்ட்டு ப்ராக்மா அப்படின்னு சொல்லிட்டு லைசன்ஸ் அண்ட் கம்பைலர் வெர்ஷன் எல்லாமே வந்துட்டு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ 0.8 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். பர்ஃபெக்ட். அண்ட் கான்ட்ராக்ட். ஸோ இந்த கான்ட்ராக்ட்டுக்கு என்ன நேம் கொடுக்குறேன் அப்படின்னா ஹேக் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் கொடுத்துட்றேன். ஓகேவா? பர்ஃபெக்ட். அண்ட் இந்த கான்ட்ராக்ட்டுக்கு மேலே நான் வந்துட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் கான்ட்ராக்டை வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக எதுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் கான்ட்ராக்ட் அப்படின்னா இந்த ரீஎன்ட்ரன்ஸ் கான்ட்ராக்ட் இருக்குல்ல, ஸோ இதுக்காக தான் நம்ம வந்துட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இதோட நேம் வந்துட்டு அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். பர்ஃபெக்ட். அண்ட் ரீஎன்ட்ரன்ஸ். ஓகே. ஸோ இதுக்குள்ளார நான் வந்துட்டு நான் யூஸ் பண்ண நினைக்கிற ரெண்டு ஃபங்க்ஷன் மட்டும் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா டொனேட் அண்ட் தென் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் யூசர்ட்டி வந்துட்டு ஒரு பேராமீட்டர் வாங்கும். அதோட டைப் வந்துட்டு அட்ரஸ் அண்ட் இதோட விசிபிலிட்டி வந்துட்டு எக்ஸ்டர்னல் அண்ட் பேயபிள் அப்படிங்கிற கீவேர்டும் ஆட் பண்ணிக்கணும். பேயபிள் அண்ட் அனதர் ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு அப்படின்னா வித்ட்ரா பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ வித்ட்ரா அண்ட் இந்த ஃபங்க்ஷன் யூசர்ட்டி வந்துட்டு ஒரு பேராமீட்டர் வாங்கும். அதோட டைப் வந்துட்டு UIN256. பர்ஃபெக்ட். ஸோ இதோட விசிபிலிட்டியும் வந்துட்டு எக்ஸ்டர்னல் தான். ஓகேவா? எக்ஸ்டர்னல். ஓகே. பர்ஃபெக்ட். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு ரீஎன்ட்ரன்ஸ் கான்ட்ராக்ட்டுக்கு இன்டர்ஃபேஸை க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ அந்த இன்டர்ஃபேஸுக்கு நான் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ ரீஎன்ட்ரன்ஸ் சாரி 2 வரும். ரீஎன்ட்ரன்ஸ். ஓகே. அண்ட் இப்போ இதோட விசிபிலிட்டியை வந்துட்டு நம்ம ப்ரைவேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். அண்ட் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு நேம் கொடுத்துட்றேன். ரைட்? ஸோ இப்போ அந்த கன்ஸ்ட்ரக்டார் ஃபங்க்ஷனுக்குள்ளார அந்த வேரியபிளுக்கு வேல்யூஸ் வந்துட்டு அசைன் பண்ணிக்கலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்டார் அண்ட் அட்ரஸ் அண்டர்ஸ்கோர் டார்கெட் பன்கலி பிரேஸ் டார்கெட் ஈக்குவல்ஸ் டு ரீஎன்ட்ரன்ஸ் பன் ப்ராக்கெட் அண்டர்ஸ்கோர் டார்கெட். ரைட்? பர்ஃபெக்ட். அண்ட் அடுத்து வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு பேயபிள் அப்படிங்கிற கீவேர்டு வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி நான் வந்துட்டு ஈத்தரை சென்ட் பண்ண போகிறேன். தட்ஸ் வை. அண்ட் டார்கெட் டாட் டொனேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு நான் கால் பண்ண போகிறேன். ஓகேவா? எங்கே அப்படின்னா
இந்த இடத்துல வந்துட்டு அதாவது இந்த ரீஎன்ட்ரன்ஸ் கான்ட்ராக்டில் டொனேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கா. ஸோ இதை ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு கால் பண்ண போகிறேன். ஸோ கால் பண்ணி நான் சம் அமௌண்ட் ஆஃப் ஈத்தரை வந்துட்டு சென்ட் பண்ண போகிறேன், ரைட். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்துட்டு ஒரு பேராமீட்டர் கொடுக்கணும். என்ன பேராமீட்டர் அப்படின்னா டூ அட்ரஸ் வந்துட்டு கொடுக்கணும், ஓகேவா. ஸோ நான் வந்துட்டு டூ அட்ரஸ் வந்துட்டு என்னோடய அட்ரஸ் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். அதாவது இந்த கான்ட்ராக்டோட அட்ரஸ் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ அட்ரஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். அண்ட் இந்த ஃபங்க்ஷனோட நான் ஈத்தரும் வந்துட்டு சென்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்துட்டு கர்லி பிரேஸ்குள்ளார நம்ம வந்துட்டு வேல்யூஸ் வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஸோ எவ்வளோ வேல்யூ அப்படின்னா ஜஸ்ட் மெசேஜ் டாட் வேல்யூ அப்படிங்கிற குளோபல் வேரியபிள் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். பர்ஃபெக்ட். ஸோ நான் வந்துட்டு வெளிப்படையாக இவ்வளோ வேல்யூ தான் வந்துட்டு சென்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லலை, ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டார்கெட் டாட் ஸ்ட்ரா அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு நெக்ஸ்ட் நம்ம கால் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்துட்டு பேராமீட்டராக சேம் மெசேஜ் டாட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே, கூல். அண்ட் அதுக்கப்புறம் ஃபைனலாக ரெசீவ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் தான் இந்த ரீஎன்ட்ரன்ஸ் கான்ட்ராக்ட் வந்துட்டு சென்ட் பண்ணுற ஈத்தரை கெட் பண்ண போகுது, ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு லோக்கல் வேரியபிளை நான் வந்துட்டு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ டார்கெட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக இதோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த ரீஎன்ட்ரன்ஸ் கான்ட்ராக்டோட பேலன்ஸ் தான், ஓகேவா. ஸோ ஈக்குவல்ஸ் டு அட்ரஸ் டார்கெட் டாட் பேலன்ஸ், ரைட். பர்ஃபெக்ட். அண்ட் ஃபைனலாக செமிகாலன் வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இங்கே இஃப் கண்டிஷனுக்குள்ளே நான் வந்துட்டு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா டார்கெட் பேலன்ஸ் greater than or equal to 0.001 ஈத்தர். ஸோ அது ஏன் 0.001 ஈத்தர் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட ரீஎன்ட்ரன்ஸ் கான்ட்ராக்டோட இனிஷியல் பேலன்ஸ், ஓகேவா. ஸோ அதை வேணால் நம்ம போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம், ரைட். பர்ஃபெக்ட். அண்ட் இப்போ அந்த இஃப் கண்டிஷன் வந்துட்டு ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், டார்கெட் டாட் வித்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன், ரைட். ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு நான் வித்ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா 0.001 ஈத்தர், ஓகேவா, ரைட். பர்ஃபெக்ட். ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த ரீஎன்ட்ரன்ஸ் கான்ட்ராக்டோட பேலன்ஸ் வந்துட்டு கெட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு அவைட் 3 டாட் 8 டாட் get balance and open bracket double quotes. ஸோ இந்த இன்ஸ்டன்ஸோட அட்ரஸ் வந்துட்டு அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ காப்பி அண்ட் பேஸ்ட். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு என்ட்ரு கொடுங்க. அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு வேயில் வந்துட்டு ஒரு வேல்யூ வந்துட்டு ரிட்டன் ஆயிருக்கு. ஸோ இதை அப்படியே நம்ம வந்துட்டு காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஈத் கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன், ரைட். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒரு லிங்கை கிளிக் பண்ணி உள்ளார போயிடுங்க. நீங்கள் போய்ட்டு வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஈத்தில் வந்துட்டு வரும் 0.001 ஈத் தான் இனிஷியல் பேலன்ஸ் தான் இந்த ரீஎன்ட்ரன்ஸ் கான்ட்ராக்டில் வந்துட்டு இருக்குது, ஓகேவா. ஸோ நான் இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், இந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை 0க்கு கொண்டு வர போகிறேன். அதாவது இந்த ரீஎன்ட்ரன்ஸ் கான்ட்ராக்டில் இருக்கிற எல்லா ஈத்தரையும் நான் வந்துட்டு இந்த கான்ட்ராக்டுக்கு, அதாவது இந்த ஹேக் கான்ட்ராக்டுக்கு கொண்டு வர போகிறேன், ஓகேவா. பர்ஃபெக்ட். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், டிப்ளாய் அண்ட் ரன் ட்ரான்சாக்ஷன் இந்த டேபுக்கு வந்துட்டு டார்கெட் அட்ரஸை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ டார்கெட் அட்ரஸ் Ctrl+C அண்ட் இங்கே வந்துட்டு Ctrl+V, ரைட். ஸோ இப்போ போய்ட்டு என்விரான்மெண்ட் வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், மெட்டாமாஸ்க் அண்ட் ஜஸ்ட் டிப்ளாய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. உங்களுக்கு வந்துட்டு மெட்டாமாஸ்க் வந்துட்டு பாப்பப் ஆகும். ஸோ ஜஸ்ட் கிளிக் கன்ஃபார்ம் அண்ட் இந்த ட்ரான்சாக்ஷன் முடிகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்துட்டு வேல்யூவில் வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மினிமம் பேலன்ஸ் இருக்கோ அதே நம்ம வந்துட்டு வேல்யூவாக வந்துட்டு சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ வியூ அண்ட் யா. ஸோ இப்போ போயிட்டு வந்துட்டு அட்டாக் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு இன்வோக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்துட்டு மெட்டாமாஸ்க் வந்துட்டு பாப்பப் ஆகும். ஓகே, ஜஸ்ட் கிளிக் கன்ஃபார்ம் அண்ட் இந்த ட்ரான்சாக்ஷன் முடிகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணலாம். பர்ஃபெக்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹேக் கான்ட்ராக்டோட பேலன்ஸ் வந்துட்டு 0.002 ஈத்தராக வந்துட்டு அப்டேட் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ வந்துட்டு ஓப்பன் ஜெப்லின் வெப்சைட்டுக்கு வந்துட்டு வந்துருங்க. நீங்கள் எகெயின் வந்துட்டு சேம் லாஜிக்கே ரன் பண்ணுங்கள். பர்ஃபெக்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரீஎன்ட்ரன்ஸ் அப்படிங்கிற கான்ட்ராக்டோட பேலன்ஸை நம்ம வந்துட்டு 0க்கு கொண்டு வந்துட்டோம், ஓகேவா, ரைட். பர்ஃபெக்ட். ஸோ நம்ம வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த சேலஞ்சை வந்துட்டு பீட் பண்ணியாச்சு, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நடக்கிறது பேர் தான் வந்துட்டு ரீஎன்ட்ரன்ஸ் அட்டாக்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோத்துருப்பலாமா.
ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த ஹேக் கான்ட்ராக்டில் இருந்துட்டு அட்டாக் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு கால் பண்ணுறேன். ஸோ இந்த அட்டாக்கில் வந்துட்டு எனக்கு என்ன நடக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு டொனேட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. அதாவது ரீஎன்ட்ரன்ஸ் கான்ட்ராக்டில் இருக்கிற டொனேட் ஃபங்க்ஷன் வந்துட்டு கால் பண்ணுது. ஸோ டொனேட்டில் வந்துட்டு எனக்கு என்ன ஆகும், நான் வந்துட்டு இனிஷியலாக எவ்வளோனா 0.001 ஈத்தை வந்துட்டு நான் இந்த டொனேட் ஃபங்க்ஷனை கால் பண்ணி சென்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அப்படி சென்ட் பண்ண அப்படின்னா என்னோடய பேலன்ஸ் வந்துட்டு இந்த மேப்பிங்கில் போய்ட்டு அப்டேட் ஆகிடும். ஓகே, பர்ஃபெக்ட். அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், வித்ட்ரா பண்ணுறேன். ரைட்டா? ஸோ வித்ட்ரா பண்ணும்போது எனக்கு வந்துட்டு என்ன ஆகும், இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு ரன் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு இஃப் கண்டிஷன் வந்துட்டு செக் ஆகும். என்ன இஃப் கண்டிஷன் அப்படின்னா, நான் எவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு வித்ட்ரா பண்ண நினைக்கிறேனோ அந்த அமௌண்ட் வந்துட்டு என்னோட பேலன்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கா இல்லை வந்துட்டு கம்மியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறனால எனக்கு இந்த கால் ஃபங்க்ஷன் நடந்து நான் சென்ட் பண்ண ஈத்தர் வந்துட்டு எனக்கு திரும்ப வந்துட்டு ரிசீவ் ஆகும். ஓகேவா? ஸோ ரிசீவ் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், என்னோடய பேலன்ஸை வந்துட்டு அப்டேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நீங்கள் இங்கே வந்துட்டு ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணணும். என்ன அப்படின்னா, இந்த கால் ஃபங்க்ஷன் சென்ட் பண்ணக்கூடிய ஈத்தரை கெட் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த ரிசீவ் ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? ஸோ இந்த ரிசீவ் ஃபங்க்ஷனில் வெறும் நம்ம வந்துட்டு ஈத்தரை மட்டும் கெட் பண்ணலை, திரும்பவும் நான் வந்துட்டு வித்ட்ரா ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ இப்படி கால் பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, எனக்கு என்னோட பேலன்ஸ் அப்டேட் ஆகிறதுக்கு முன்னாடி திரும்பவும் வித்ட்ரா ஃபங்க்ஷன் வந்துட்டு கால் ஆகும். என்னோட பேலன்ஸ் வந்துட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் ஆகும். ஸோ திரும்பவும் வந்துட்டு இந்த கால் ஃபங்க்ஷன் நடக்கும். ஸோ கால் ஃபங்க்ஷன் நடக்கும்போது எனக்கு இந்த ரிசீவ் ஃபங்க்ஷன் வந்துட்டு சென்ட் பண்ணுற ஈத்தரை கெட் பண்ணும். ஸோ இதுக்குள்ளார திரும்பவும் வித்ட்ரா ஃபங்க்ஷன் வந்துட்டு நடக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த வித்ட்ரா ஃபங்க்ஷன் வந்துட்டு கால் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்னோட பேலன்ஸ் அப்டேட் பண்ணுற லாஜிக் வந்துட்டு ரன்னே ஆகாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் இந்த கான்ட்ராக்டில் இருக்கிற பேலன்ஸை கம்ப்ளீட்டாக எடுத்துட முடியும். ரைட்? ஸோ இதை மாதிரி இருக்கிறதா வந்துட்டு கிளாசிக் ரீஎன்ட்ரன்சி அட்டாக் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த லாஜிக்கை இஃப் கண்டிஷன் கீழே நீங்கள் வந்துட்டு டிக்ளேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரீஎன்ட்ரன்சி அட்டாக் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ போய்ட்டு நான் சப்மிட் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அண்ட் உங்களுக்கு வந்துட்டு மெட்டாமாஸ்க் வந்துட்டு பாப்பப் ஆகும். ஸோ ஜஸ்ட் கிளிக் கன்ஃபார்ம் அண்ட் இந்த டிரான்சாக்ஷன் முடிகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணலாம். பர்ஃபெக்ட். ஸோ நம்ம வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ரீஎன்ட்ரன்ஸ் அப்படிங்கிற சேலஞ்சை பீட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஓகே. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. திரும்பவும் வந்துட்டு நியூ வீடியோவில் நியூ சேலஞ்சோட உங்களை நான் வந்துட்டு மீட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.